இன்னொரு வேலையை ஈரான் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அபுதாபி, துபாய் இங்க இருக்கக்கூடிய நீரை சுத்திகரிக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட் இருக்குல்ல, அதுல எல்லாம் குண்டு போட்டிருக்காங்க. அடப்பாவீங்களா? ஸோ இது ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நாட்டுடைய தண்ணீர் வரத்தையே கட் பண்ணிட்டாங்க. அவங்க பெரிய பிரச்சனையாச்சு அது. இப்ப தண்ணீர் வரத்தை கட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு, இவைகள் இந்த நாடுகள் எல்லாம் தற்சார்பு பொருளாதார நாடுகள் இல்ல, வெளியில இருந்து தான் எல்லாமே இந்த கப்பல் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா தான் உணவுப் பொருட்கள் போகணும். இப்ப இந்த உணவுப் பொருட்கள் ஈஸியான பாத்வே இதுதான். அது போக வேற மாதிரி வேற நாடுகள்ல இருந்து பக்கத்து நாட்டுல இருந்து கொண்டு வரலாம் போலாம்னா அதெல்லாம் செலவாகும். ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைசஸ் வந்து ஏறிடும். நேரம், செலவு எல்லாமே பிரைசஸ் ஏறும். ஓகேவா? கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் கொண்டு வரலாம், பிரைசஸ் ஏறும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்களோட விலையும் அந்த ஊர்களில் இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ இது யாரை பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரன் மேபி பாதிக்காம இருக்கலாம், அவனையும் பாதிக்கும். பட் அவனுக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அங்க நம்ம வேலை செய்யறோம்ல, அங்க பொருட்கள் விலை ஏற ஏற அங்க சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய நம்ம மாதிரியான இந்தியர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவு கேள்விக்குறியாகும். ஸோ இது ஆகும்போது எங்களை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன் இந்தியாவுக்கு வரும், நெருக்கடி ஏற்படும். எல்லாம் திருப்பி இந்தியாவுக்கு வரும். இப்போ இந்தியாவுக்கு அங்க இருக்கக்கூடிய நபர்களை ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் நடக்கும். இது உடனே நடக்காது, மேபி இன் ஃபியூ வீக்ஸ் இது வந்து சாத்தியப்படும். ஏங்க நம்மளே வயிற்று கட்டி வாயை கட்டி அங்க இருக்கல சேமிச்சு தான் இங்க அனுப்பிட்டு இருக்கோம். இங்க விலை ஏறிச்சுன்னா எப்படிங்க? அங்க விலை ஏற போகுது. ஏன்னா இவங்க இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விடுவிக்கணும்னு நினைச்சா வேற ஆப்ஷனே கிடையாது. ஈரானை ஃபுல்லாக அழிக்கணும். ஈரான் அழிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமும் கிடையாது. ஈரான் வந்து ரொம்ப ஒரு ஒன்றும் இல்லாத மண்ணு நாடுன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா ஈரான் அப்படின்னு சொல்லி காட்டப்படும் பொழுதெல்லாம் வேணும்னே இவங்க என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் வந்து பர்தா போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற போட்டோஸ், பாலைவனம் இதையே தான் காட்டிட்டு இருக்காங்க. ஈரான் ஒரு டெவலப்டான ஒரு நாடு தான். அது வந்து பெரிய பெரிய சிட்டிஸ் இருக்கக்கூடிய நாடு தான். பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய மால் எங்க இருக்கு? ஈரான்ல இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய மால் ஈரான்ல தான் இருக்கு. போய் பாருங்க. நான் சொல்ல சும்மாலாம் சொல்ல, நீங்க தேடி பாருங்கள்.